மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்காக அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் சார்பில் இந்தியா முழுவதும் உள்ள 66 மசூதிகளில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்காக இந்தியா முழுவதும் உள்ள பிரசித்தி பெற்ற 66 மசூதிகளில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பீமா பள்ளி தர்காவில் நடைபெற்ற தொழுகையில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் திருவள்ளூர் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் கஸ்மூர் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த தர்காவில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அம்மா மறுபடியும் சிஎம் ஆகணும்னு சொல்லி மறுபடியும் ஒரு கோரிக்கை இங்கே வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கை நல்லபடியாக நிறைவேறணும்னு சொல்லி நாங்களும் அப்புறம் எல்லாரும் அவருக்காக துவா செய்வோம். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உள்ள 500 ஆண்டு பழமை வாய்ந்த தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் அஇஅதிமுக நிர்வாகிகள், இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். நெல்லை மாவட்டத்தில் பன்மொழியில் உள்ள திருமலை குமாரசுவாமி கோயிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. அமைச்சர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தங்கத்தேர் இழுத்தும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மக்களின் முதல்வர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் நீண்ட ஆயுளோடும் அவர்களுக்கு இடையில் வந்திருக்கின்ற தடைகளெல்லாம் அகன்று மறுபடி இந்த நாட்டின் முதல்வராக பரிபாலனம் பண்ண வேண்டும் என்பதற்காக கழக தோழர்கள், கழகத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் திருமலை முருகன் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து இந்த கடனை நிறைவேற்றியிருக்கிறோம். காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கழகம் சார்பில் திருப்போரூரில் உள்ள கந்தசுவாமி கோயிலில் 108 லிட்டர் பாலபிஷேகமும் சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்று தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள சக்தி விநாயகர் கோயிலில் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சிறப்பு ஆராதனை மற்றும் 108 தேங்காய் உடைத்து வழிபாடும் நடைபெற்றது. கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.